என்னடா வண்டி வேறு ஆஃப் ஆயிடுச்சு, இந்த மழை வேறு இப்படி பெய்யுது. என்னடா இந்த ஃபோனை விற்கவே முடியல, என்னடா பண்ணுறது? ஆமாடா மச்சான், என் ஃப்ரெண்டு சொன்ன கடையில் கேட்டால் அந்த கடைக்காரன் திருட்டு ஃபோன்னாலே பயப்படுறான். ஸோ என்ன பண்ண இப்போது? ஃபோனை எப்படியே தள்ளணுமேடா. டே மச்சான், சேட்டுக்கிட்டே என்கிட்ட விற்றுருவோமா? சேட்டுக்கிட்டே வேண்டடா. சாமி சாமி ஒரு நகைப்பாலிஸ் வாங்கிக்கோங்க சாமி. பார்த்தா ஆளுக்கு 2 வச்சிருப்பீங்க போல. தம்பி, ஃபோன் கடை இங்கே எங்கேயாவது இருக்காப்பா? டே அவனுக்கு எங்கடா தெரிய போகுது? சாமி சாமி எனக்கு தெரியும் சாமி. அப்படியே நேரா போய் சோத்தாங்கை பக்கம் திரும்பினீங்கன்னா அங்கே ஒரு கடை. டேய் வாடா மச்சான், போய் பார்க்கலாம்டா. விட்றா வண்டியை. ஏன்டா உனக்கு வேற எந்த கடையும் தெரியாதா? செகண்ட் ஃபோனுக்கே இவ்வளோ ரேட் சொல்கிறான். மச்சான் இப்போ உங்கள்கிட்ட எவ்வளோ தான் பணம் இருக்குது? என்கிட்ட 2000 ரூபா தான்டா இருக்குது. அடா ஏன்டா? டே மச்சான், யார்கிட்ட புழுகுற? என்ன இது காசு? இது எப்படி வந்தது உங்ககிட்ட? காசை வச்சுக்கிட்டே இல்லை இல்லைங்கிற? டே இது எப்படி என் பாக்கெட்டில் வந்ததுன்னு தெரிலடா. டே மச்சான், கோமா என்கிட்ட 2000 ரூபா தான்டா தந்தா. அப்புறம் இது என்ன கடவுளாக கொடுத்தாரு? டே இது எப்படி வந்ததுன்னு எனக்கே தெரிலடா. சரி, கிடைச்ச வரைக்கும் லாபம் விடு. இதை வச்சு ஃபோனை வாங்கிடுவோம். வெடிகுண்டு தாடா கால் பண்ணுறான், இரு பேசிட்டு வரேன். டே மச்சான், ஏடா ஸ்டிக்கர் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்லேயே வருது? அவன் ஃபோன் உடஞ்சிருச்சுடா, இரா பக்கத்தில் தான் இருக்கான், கொடுக்குறேன். இந்தாடா உங்கள்கிட்ட தான் பேசணுமாமா. சொல்கிறா. சொல்கலாவா? டேய் எனக்காக எங்கள் அப்பாட்ட பேசி வேலைக்காவது ரெடி பண்ணியிருக்கேன். நீ என்னடானு அசால்ட்டாக செம்புறாங்கிற? சரிடா, நான் வந்து அட்டன் பண்ணுறேன். நீ ஒன்றும் கிழிக்க வேணாம், அந்த வேலையை வேற ஒருத்தர் கொடுத்தாச்சு.